இது நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் சீசன் 4ல டே 2க்கான வீடியோ. இந்த வீடியோல நம்ம ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ஸ்டோரி பார்க்க போறோங்க. எதுக்காக ஒரு வெயிட் லாஸ் ஸ்டோரி அப்படி நீங்க யோசிக்கலாம். யூசுவலா நம்ம டயட் டிப்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். பட் இருந்தாலும் நம்மள மாதிரியே ஒருத்தவங்க செஞ்சு அவங்களுக்கு எடை குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டோரியை கேட்கும்போது நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னில அது ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோட்டிவேட்டிங்கான வெயிட் லாஸ் ஸ்டோரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெயிட் லாஸ் ஸ்டோரி யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிதா. இவங்களுக்கு 41 வயசாகுதுங்க. ஆனா இவங்களோட ஆஃப்டர் பிக்சர், அதாவது வெயிட் குறைச்ச பிக்சர் பார்த்துட்டு சத்தியமா நான் நம்பல இவங்க 30sல இருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு எடை குறைச்சு ரொம்ப ஸ்லிம்மா சூப்பரா இருந்தாங்க. இவங்க 89 kgல இருந்து 17 கிலோ குறைச்சு இப்ப 72 kgல இருக்காங்க. இதுக்கு அவங்களுக்கு 6 மாசம் ஆயிருக்குங்க. 6 மாசத்துல 17 கிலோ 6 months 17 kg குறைச்சிருக்காங்க. அதை எப்படி குறைச்சாங்க, அவங்க என்ன மாதிரி டயட், என்ன மாதிரி எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே எனக்கு அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிதா அவங்களோட ஏஜ் பாத்தீங்கன்னா 41 வயசாவது. இவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க. இவங்களுக்கு எடை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சு 8 வருஷமா அவங்க நடந்து வாக்கிங் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நம்மளாம் யூஸ்வலா எடை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணு கையில் எடுப்போம். ஒன்னு டயட் எடுப்போம், இல்லைன்னா வாக்கிங் பண்ணலாம் நினைப்போம். பட் ரெண்டுத்தையும் சேர்ந்து கரெக்டா செய்யவே மாட்டோம். ஸோ அப்படிதான் இவங்க வாக்கிங் ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க பாட்டு டெய்லி ஒரு 1/2 hour நடந்திருக்காங்க. பட் ஒரு பிரயோஜனமே இல்லாம இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறமா நம்ம சேனல் பார்க்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு புது உற்சாகம் வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம டயட் இருக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி சூப்பரா எடை குறைச்சிருக்காங்க. ஸோ 89ல இருந்து இப்ப அவங்களோட எடை 71, அவங்க என்ன 72. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நான் 63 kgக்கு வரணும் மேடம். ஏன்னா அவங்களோட ஹைட் பாத்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர். ஸோ அதுல 100 கழிச்சிட்டீங்கன்னா 63. ஸோ இது அவங்களோட ஐடியல் வெயிட்டா அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நான் நிறைய பேருக்கு இதுதான் சொல்றேன், உங்க ஹைட் சென்டிமீட்டர்ல எவ்வளோன்னு பாருங்க, அதுல 100 கழிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த வெயிட்டாவது நம்ம வரணும் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. அந்த வெயிட் இருந்தீங்கன்னாவே போதுங்க, நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம். ஸோ இவங்களோட டயட் என்ன அப்படின்னு இப்ப பாப்போமா. இவங்க மார்னிங் 5:15க்கு ஹாட் ஜீரா வாட்டர் குடிப்பாங்களாம். 5:30 to 6:15 வாக்கிங் போவாங்களாம். ஸோ 45 நிமிஷம் வாக்கிங் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா 7 மணிக்கு ஒரு 1/4 டம்ளர் கருப்பட்டி காஃபி குடிப்பாங்களாம். ஸோ கருப்பு காஃபிலே சக்கரை போடாம கருப்பட்டி காஃபி குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இட்லி, அப்படி இல்லைன்னா 2 தனியா தோசை சாப்பிடுவாங்களாம், இல்லைன்னா 2 சப்பாத்தி, கம்பு சேமியா, ராகி சேமியா, அதுக்கப்புறமா இல்லைன்னா சின்ன பிளேட்ல பொங்கல் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க. பூரியா இருந்தா 3 பூரி, இடியாப்பம் வந்தா 2 இடியாப்பம், அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. முக்கியமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சின்ன பிளேட்ல வச்சு நான் சாப்பிடுவேன், அதனால எனக்கு இது ரொம்பவே கண்ட்ரோலா சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி டயட் ஃபர்ஸ்ட் வீடியோல இதை நான் சொல்லியிருக்கேன். பிராக்டிக்கல் டயட் டிப்ஸ், என்னோட ஒரிஜினல் வெயிட் லாஸ் சீக்ரெட் அதுதான். சின்ன பிளேட்ல தான் எப்பயுமே நான் சாப்பிடுவேங்க. அப்படி சாப்பிடும் போது நம்ம நிறைய சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கிடைக்கும், ரொம்ப திருப்தியா இருக்கும். ஸோ அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சா. இப்போ நான் அவங்க மெயில பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், அதனால தான் கண்ணு அங்கே போகுது, நீங்க வேற எங்கேயோ பார்க்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ 11:30க்கு அவங்க 2 ஃபுல் கிளாஸ் பட்டர் மில்க் குடிப்பாங்களாம். ஸோ இது குடிக்கிறதால என்ன ஆகுது, அவங்க பிரேக்ஃபாஸ்ட் அளவா சாப்பிட்டதால அந்த பட்டர் மில்க் அவங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ அது குடிக்கிறதால அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பசிக்காது, தேவையில்லாத ஸ்நாக்ஸும் அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அதனால 11:30க்கு 2 கிளாஸ் பட்டர் மில்க் குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொன்னு அவங்க சொல்றாங்க, 2 நாளைக்கு ஒரு வாட்டி சுகர் கேன் ஜூஸ் வித்தவுட் ஐஸ் குடிப்பாங்களாம். ஸோ ஃப்ரெஷ் சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க குடிக்கலாம். இல்லைன்னா ரசம் கூட நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேருக்கு பட்டர் மில்க் பிடிக்கலாம், ரசம் குடிங்கன்னு. ஏதாவது சூடாவோ இல்ல நார்மலான ஒரு, இப்ப ஐஸ் இல்லாம நார்மலான டெம்பரேச்சர்லயே ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிக்கலாம். ஃப்ரூட் ஜூஸும் நீங்க குடிக்கலாம். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, ஃப்ரூட் ஜூஸை ஜூஸா குடிக்கிறத விட ஃப்ரூட்டா சாப்பிடும்போது அதுல நிறைய சொலை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி சாப்பிடும்போது ஃபைபர் நமக்கு சேரும், அது வெயிட் லாஸ் இன்னும் ஈஸியாக்கும். ஸோ அதனால ஃப்ரூட்டா நீங்க சாப்பிட ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா பட்டர் மில்க் அந்த மாதிரி குடிங்க. அதுக்கப்புறமா அவங்களோட லஞ்ச் டைம் என்னன்னு பார்ப்போம். 12 to 1 அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாம். ஸோ லஞ்சுக்கு முன்னாடியே அவங்க எக்ஸசைஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, மேம் எங்களுக்கு டைமே இல்லை, நாங்கள் எங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது, வேலையே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. இவங்கள பாருங்க, இவங்க சூப்பராக ஐடியா பண்ணியிருக்காங்க. என்னன்னா, காலையிலே வாக்கிங்கை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சமையல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போன உடனே சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ஏன்னா சாப்பிட்டு தானே நம்ம எக்ஸசைஸ் செய்யக்கூடாது. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே 12 to 1 நம்மளோட பேசிக் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸசைஸ் அவங்க செஞ்சிருக்காங்க.
அதுக்கப்புறமா வந்து என்னென்ன எக்ஸசைஸ் சொல்றேன், 15 மினிட்ஸ் ஆப்ஸ் பண்ணுவாங்களாம், 15 மினிட்ஸ் ஆர்ம்ஸ்க்கு பண்ணுவாங்களாம், 15 மினிட்ஸ் டைஸ் அண்ட் லெக்ஸுக்கு பண்ணுவாங்களாம். ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸசைஸ் வீடியோலே இருக்கு, அதையே நீங்க பாத்துக்கலாம். அந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு 1:30 மணிக்கு அவங்களோட லஞ்ச் டைம் அவங்க போட்டிருக்காங்க. லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னா, குழிக்கரண்டி இருக்கு இல்லைங்களா, நம்ம சாம்பார் அலுவோ இல்லையா, அந்த குழிக்கரண்டியில 2 குழிக்கரண்டி ரைஸ் வச்சுப்பாங்களாம். ஸோ அன்னக்குத்தி இல்லை, அன்னக்குத்தினா இவ்வளவு பெருசா இருக்கும், குழிக்கரண்டியில அவங்க ரைஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சாதத்துக்கு வந்து அவங்க கருவேப்பிலை பொடி இல்லைன்னா கொள்ளு பொடி நெய் போட்டு சாப்பிடுவாங்களாம். நெய் தாராளமா நீங்க சாப்பிடலாம் வெயிட் லாஸ்ல, ஏன்னா நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால்ங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நெய் போட்டு சாப்பிட்டுருக்காங்க. கூட வந்து சொரக்காய் கூட்டு இல்லைன்னா பீர்க்கங்காய் கூட்டு, புடலங்காய், கேரட்டு, பீன்ஸு, சௌ இது மாதிரி ஏதாவது ஒரு கூட்டு வச்சுப்பாங்களாம். கூட ஒரு ஆம்லெட் வச்சுப்பாங்களாம். ஆம்லெட் இல்லாத நாளுக்கு வந்து சுண்டல் சாப்பிடுவாங்களாம். ஸோ இதுதான் அவங்களோட லஞ்சா இருந்திருக்கு. ஸோ என்னன்னா அவங்களோட லஞ்சில் வந்து எல்லாமே இருந்திருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ ரைஸ் இருக்கு, கூட அதுல போட்டுக்கிறதுக்கு கருவேப்பிலை பொடி இல்லைன்னா கொள்ளு பொடி இருக்கு, கூட்டு இருக்கு, ஆம்லெட் இருக்கு, சுண்டல் இருக்கு. அது அதே மாதிரி அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, சுண்டல்ல வந்து என்னென்ன சுண்டல் சாப்பிடுவாங்கன்னா, வெள்ளைக்கடலை இல்லைன்னா கருப்பு கடலை இல்லைன்னா கொள்ளு இல்ல பாசிப்பயிறு இல்லைன்னா தட்டைப்பயிறு. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வகையில சுண்டல். ஸோ புரோட்டீனும் அவங்க சாப்பிட்டுருக்காங்க, ஒன்னு ஆம்லெட்டா சாப்பிட்டுருக்காங்க இல்லைன்னா சுண்டலா சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து கார்ப்ல ரைஸ் சாப்பிட்டுருக்காங்க, வெஜிடபிள்ஸ்ல கூட்டு சாப்பிட்டுருக்காங்க, கீரை வகையில கருவேப்பிலை பொடி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட லஞ்ச் வந்து பேலன்ஸ்டா இருந்திருக்குங்க. இவ்வளோ சாப்பிட்றதால கண்டிப்பா நம்ம ரைஸ் கம்மியா தான் சாப்பிடுவோம். அந்த டாக்டிக்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு திரும்ப அதே மாதிரி 2 கிளாஸ் மோர் குடிப்பாங்களாம். மோர் குடிச்சிட்டு ஸ்கிப்பிங் ஆடுவாங்களாம். ஸோ ஸ்கிப்பிங் வந்து அவங்க 300 கவுண்ட் ஸ்கிப்பிங் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் சைக்கிளிங்கும் பண்ணுவாங்களாம். பா செம்ம இல்லைங்க, இவ்வளோ டெடிக்கேட்டடா நான் யாரையுமே பார்த்ததில்ல. ஸோ மார்னிங் வாக்கிங் பண்ணியிருக்காங்க, நடுவில் ஒரு 1 hour எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, திரும்ப ஈவினிங் வந்து ஸ்கிப்பிங் இல்லைன்னா சைக்கிளிங் பண்ணியிருக்காங்க. 4:30 மணிக்கு அதுக்கப்புறமா 4:30 மணிக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்காங்க. என்ன மாதிரி ஸ்நாக்னு பார்த்தீங்கன்னா, பேல்பூரி இல்லைன்னா வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 2 பாதம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்க ஈவினிங் ஸ்நாக்கா சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா 6 மணிக்கு அவங்க வந்து நாட்டு சர்க்கரை டீ குடிப்பாங்களாம். ஸோ அது வந்து எவ்வளோனா 1/4 கிளாஸ். ஸோ ஒரு டம்ளர்ல 1/4 கிளாஸ் தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து நிறைய பேர் இதை என்கிட்ட கேட்குறீங்க, என்னோட ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்குலாம் டீ காஃபி போடுறேன், எனக்கு அது ரொம்ப டெம்டிங்கா இருக்கேன், நான் என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், சர்க்கரை போடாம உங்களுக்கு தனியா கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு நீங்க குடிக்கலாம். அப்படி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு குடிச்ச மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல உங்களுக்கு வெயிட் லாஸும் அது ஈஸியா ஆக்கிடும். இது யாருக்குன்னா, இது வரைக்கும் டீ காஃபி நிறுத்தாதவங்களுக்கு இந்த டிப். டீ காஃபி நிறுத்திட்டீங்கன்னா சூப்பருங்க, அது பிரச்சனையே இல்லை, திரும்ப அதுக்குள்ள போவாதீங்க. நிறுத்த முடியாதவங்களுக்கு இவங்கள மாதிரி ஒரு 1/4 கப் நீங்க குடிக்கலாம். அதுக்கப்புறம் டின்னருக்கு அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னா, ஹாஃப் பப்பாயா, ஸோ ஒரு பப்பாளி பழத்துல பாதி சாப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறமா ஆப்பிள்ல ஒரு 1/4 ஆப்பிள், அப்புறம் ஒரு கொய்யா, இதெல்லாம் சேர்த்தா ஒரு பிளேட். அப்படி இல்லைன்னா ஒரு பனானா, 2 வெள்ளரிக்காய், 2 துண்டு பைனாப்பிள், இதெல்லாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜூஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஜூஸ்ல வந்து அவங்க மாதுளப்பழ ஜூஸ், கிரேப் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா கிவி ஜூஸ் குடிச்சிருக்காங்க. ஸோ டின்னர் வந்து அவங்க ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் தான், டெய்லியுமே ஃப்ரூட்ஸ் தான். மார்னிங் வந்து அவங்க தோசை இட்லில 2 சாப்பிட்ருக்காங்க. லஞ்சுக்கு நிறைய நான் சொன்ன மாதிரி காய்கறி, சுண்டல், ஆம்லெட் இதெல்லாம் வச்சு சாப்பிட்ருக்காங்க. நடுவில் 2 கிளாஸ் பட்டர் மில்க் குடிச்சிருக்காங்க. எக்ஸசைஸ், ஸ்கிப்பிங், வாக்கிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நைட்டுக்கு ஃப்ரூட்ஸ். ஸோ இதுதான் இவங்களோட ஸ்கெடியூல். சம்டைம்ஸ் இவங்க தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது, 11 மணி ஆயிடுதுன்னா அப்போ 9 மணிக்கு பாலில் சர்க்கரை இல்லாமல் குடிப்பாங்களாம். ஸோ இதுதான் இவங்களோட ஃபுல் ஸ்கெடியூல். அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சண்டே சீட்டிங் டே, ஓகேங்களா, அது எல்லாருமே பண்றது தான். ஸோ சண்டே இவங்க சீட்டிங் டே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நல்ல டிப் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி குடிப்பாங்க. லெமன் ஜூஸ்ல சால்ட் போட்டு குடிச்சிருவாங்க. மொசாம்பி ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸ்வீட் லெமன், அதாவது சாத்துக்குடி, அதுல சக்கரை போடாம உப்பு போட்டு அந்த ஜூஸ் குடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல டீடாக்ஸ் ட்ரிங்க், இதுதான் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பரோட்டா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பசங்க பரோட்டா சாப்பிடும்போது அதுல ஒரு 2 வாய் மட்டும் பிச்சு சாப்பிட்டு ஆசைக்கு விட்டுடுவாங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, எங்களுக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிடணும்னு ஆசைலாம் இருக்கு, அப்ப என்ன பண்றதுன்னா, சாப்பிடாம டோட்டலா அவாய்ட் பண்ணாதீங்க. என்ன பண்ணலாம், கொஞ்சமா அதுல சாப்பிட்டுட்டு ஓகே இப்ப ஆசைக்கு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி அடைஞ்சிக்கலாம். அதுதான் இவங்களும் பண்ணியிருக்காங்க.
ஸோ இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவங்க வாக்கிங் கம்பல்சரியா பண்ணிருக்காங்க. ஏன்னா மார்னிங்கா இருக்கிறதால எந்த தடையுமே இல்லை இல்லையா, எந்த வேலையும் வரப்போறது இல்லை. சப்போஸ் ஈவினிங்ல வேலை இருக்கு, அந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா அப்ப இவங்க ஜூம்பா பண்ணிருக்காங்க. ஜூம்பா வந்து இவங்க 15 நிமிஷம் ஜூம்பா பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க எக்ஸசைஸை என்னைக்குமே விட்டு கொடுத்ததே இல்லை. ஏதாவது ஒரு வகையில எக்ஸசைஸாவோ இல்ல ஜூம்பாவாவோ இல்ல டான்ஸாவோ கூட அவங்க பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஜேர்னில இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? இவங்க சாப்பிட்றது எல்லாமே நம்மளும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், பட் அதை ஆரோக்கியமா சாப்பிடணும், அதுதான் ஒரே விஷயம். இவங்களும் காஃபி டீல குடிச்சிருக்காங்க, பட் அதை ஐடியாவா 1/4 கப்பா நாட்டு சக்கரை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல லஞ்ச் இவங்க பட்னியே இல்லை, லஞ்ச் நல்லா திருப்தியா ஆனா எல்லா வகையான ஃபுட்ஸோட அவங்க சாப்பிட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? ரைஸ் நிறைய வச்சுட்டு கூட்டு குழம்பு ஊத்தி பெசரி அடிக்கிறோம். காய்கறி வந்து ஊறுகாய் மாதிரி கொஞ்சமா வச்சுக்கணும். சில பேர் காய்கறியே சமைக்கிறது இல்ல, சாம்பார்ல இருக்கா அது ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு காய்கறிகள் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி பழ வகைகள் ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க, மேம் நாங்க வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு சமைக்கணும், எங்களுக்கு எல்லாம் பட்ஜெட் ஃபேமிலி, பழம் வாங்கலாம் எங்களுக்கு வந்து காசு இல்ல, அப்ப நாங்க எப்படி வெயிட் லாஸ் பண்றது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அதை பத்தி இன்னொரு வீடியோல நான் பேசுறேங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோல அதை பத்தி பேசுவோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு உங்களோட டயட் ஒர்க் அவுட்டை கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.